எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நாம் இந்த அடிப்பகுதியை தாங்க க்ளீன் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கனாக்கா அதிகமான அழுக்கு அதே போல் உப்புக்கரை ரெண்டுமே வந்து ரொம்ப சீக்கிரமாக படிஞ்சிரும். இந்த அடிப்பகுதியில் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். இன்றைக்கி 2 ஜார்லேயுமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்ப்போம். அதுலேயே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கணும். அப்படியே உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு லெமனை ஃபுல் லெமனை 2 ஜார்லேயுமே பிழிஞ்சு விட்டுறணும். நல்லா நுரப்பங்கி இந்த மாதிரி வரணுங்க. வந்து அது பார்த்திங்கன்னா வெளியே நல்லா வலிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இன்னுமே நமக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதுலேயே கொஞ்சம் கடுக்குன்னு சூடாக இருக்க தண்ணியை 2 ஜார்லேயுமே ஊற்றி வச்சுருங்க. இப்போது இது ஒரு மணி நேரம் அளவுக்கு அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமே இதை நம்ம க்ளீன் பண்ணலாம். அப்போ தான் இந்த அழுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா சூப்பராக எடுத்துக்கிட்டு வந்துடும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமே இது போல் ஒரு டூத் ப்ரஷ், பழைய டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சின்ன ப்ரஷ் வச்சுருக்கேன்.